8000 டோக்கன். அதெல்லாம் பத்தாது. ஒரு குடும்பத்துக்கு 2 கோடி கொடுக்கணும். எவ்வளோ? 2 கோடி. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 2 கோடி தரணும். இந்த 8000 டோக்கன் அதெல்லாம் பத்தாது. ஏன்னு கேட்குறீங்களா? மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கல. மாதம் 1000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12000, 5 வருஷத்துக்கு 60000. புதுமை பெண் மாதம் 1000 ரூபா என் தங்கச்சிக்கு கிடைக்கல. மாதம் 1000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12000, 5 வருஷத்துக்கு 60000. தமிழ் புதல்வன் மாதம் 1000 ரூபா என் தம்பிக்கு கிடைக்கல. மாதம் 1000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12000, 5 வருஷத்துக்கு 60000. நான் முதல்வன், எனக்கு கிடைக்கல. அதை விடுங்க, நமக்கு அவர் தரமாட்டார். அப்போது 60000 பெருக்கல் 3 மொத்தம் 1,80,000. மேற்கொண்டு கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3க்கும் எந்த திட்டமும் இல்லை. அப்போது கல்வி வியாபாரம், மருத்துவ வியாபாரம், குடிநீர் வியாபாரம். அப்போது கல்வி வாங்க 1 லட்சம், மருத்துவம் வாங்க 1 லட்சம், தூய குடிநீர் வாங்க 1 லட்சம் நமக்கு செலவு இருக்குது. மாதம் 3 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம், 5 வருஷத்துக்கு 1.8 கோடி. இதுக்கு முன்னால் தர வேண்டியது 1,80,000. அது இல்லாமல் ஓட்டுக்கு பணம் 10,000. இது எல்லாம் சேர்த்து ரவுண்டாக ஒரு 2 கோடி வருது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு அவர் 2 கோடி தரணும். அப்படி அவர் 2 கோடி தந்தாருன்னா அவருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக ஓட்டு போடுங்க. அவர் தரமாட்டார். ஏழை இளைஞினம் உதயசூரியன், ஏழை இளைஞினம் உதயசூரியன், அவர் தரமாட்டார். அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும்? மத்ததான் அவங்க பார்த்துப்பாங்க. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.